தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற வெளிநாட்டு நிறுவனத்திற்கு மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கு ஒப்பந்தம் அனுமதி அளித்து அது காலாவதியாகிவிட்டது என்று ஒரு நாடகமாடி அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது இந்திய அரசு நிறுவனமான ONGC நிறுவனத்திற்கு ஷேல் கேஸ் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் என்று பெயர் பண்ணி அதே திட்டத்தை வேறொரு பெயரில் கொல்லைப்புறம் வழியாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது. தமிழக அரசும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மக்கள் விரோத செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக மக்களுக்கு உணவு அளிக்கிற நெற்களஞ்சியத்தை பாழ்படுத்தி பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்திய அரசு நிறுவனங்களுக்கும் லாபம் சம்பாதிப்பதற்காக மக்களின் வளங்களை கொள்ளையடிப்பது, சீரழிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத செயல். இந்த ONGC நிறுவனத்தின் வழியாக திட்டமிடப்படுகிற திட்டத்தையும் முற்றிலுமாக கைவிட வேண்டும். தஞ்சை டெல்டா பகுதியை தமிழ் மக்களுடைய நெற்களஞ்சியமாக, உணவு களஞ்சியமாக தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரை தமிழகமெங்கும் பெண்களும் இளைஞர்களும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவியரும் மதுவிலக்கு வேண்டும், தமிழக குடும்பங்களை மக்களை சீரழிக்கிற இந்த மது தீமையை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் போது தமிழக முதல்வரோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ மக்களுக்கு ஆதரவாக இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. மக்கள் விரும்பி கேட்பதை கொடுப்பதற்குத்தான் அரசாங்கமே தவிர அரசுக்கு விருப்பமானதை மக்கள் மீது திணிப்பது அல்ல. தமிழகத்தை பல வழிகளில் சீரழிக்கிற இந்த மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும். அதற்கு எதிராக போராடுகிற மக்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்வதை காவல்துறை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த போராட்டத்திற்கு நாங்களும் எங்களை போன்ற தோழமை இயக்கங்களும் முழு ஆதரவு அளிக்கிறோம். நாங்களும் எங்களால் ஆன பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை மது அரக்கனிடமிருந்து உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும்.